எல்லாம் போயிடும். முக்கியமாக ராசிநாதன் 8ல் மறையும் பொழுது உங்களுக்கே ஹெல்த் இஷ்யூ வருவதற்கான நிறைய பாசிபிலிட்டிஸ் உண்டு. அடுத்ததாக இந்த 8ஆம் இடத்தில் மறைந்ததால் என்ன ஏற்படுகிறது அப்படின்னா, வயிறு கிட்னி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும். இந்த பீஸா சாப்பிட்றது, பர்கர் சாப்பிட்றது போன்ற தீய பழக்கங்கள். எது தீய பழக்கமா? இதெல்லாம் தீய பழக்கமாக மாற்றிட்டீங்களா? ஆமாம். காரணம் என்னவென்றால் வயிற்றை பார்த்துக்கணும். இந்த குரு பகவான் மறைந்திருக்கிற இந்த ஒரு வருடமும் வெறும் நாட்டு மருந்து மட்டும்தான் நீங்கள் சாப்பிட்ணும். வீட்டிலேயே கஷாயம் மாதிரி குடிச்சிக்கணும். இந்த ஒரு வருடமும் மருந்துகள் எடுத்துக்கிறத அவாய்ட் பண்ணணும். இந்த ஒரு வருடமும் ஹெவி ஃபுட்டு, ஜங்க் ஃபுட்டு, அந்த மீல் இந்த மீல் எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணணும். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். எவ்வளோக்கு கூட வயிற்றை ஜில்லுன்னு வச்சுக்கிறீங்களோ அவ்வளோக்கு கூட உங்களுக்கு நல்லது. 8ஆம் இடத்துல குரு பகவான் மறைந்து இதெல்லாம் நான் சொல்கிறதெல்லாம் வெறும் உணவு பழக்கத்தில் தப்பு பண்ணுறவங்களுக்கே இந்த அடி. நான் ஒன்றும் கொஞ்சம் தீர்த்தவாரியாக இருப்பேன் அப்படின்னீங்கன்னா நீங்கள் எல்லாம் மறந்துடுங்க. அப்போ 8ஆம் இடத்துல குரு பகவான் இருந்து 5ஆம் பார்வையாக 12ஐ பார்க்கிறார். 12ஆம் இடம் என்பது என்ன? உங்களுடைய விரயஸ்தானம். விரயஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கையிலே என்ன ஏற்படுகிறது என்றால் உங்களுடைய சுபமங்கல செலவுகள் என்பது ஏற்படும். வீட்டில் வெறும் நான் செலவு பண்ணால் ஒரு